Yes, good morning. So, எல்லாருமே வந்தாச்சா? சரிங்க. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 35 மெம்பர்ஸ் இருக்கீங்க. சரியா? எஸ் ஜெயஸ்ரீ. இப்போ வெற்றி பேட்ச்ல இருக்கவங்களா எத்தனை பேருங்க இருக்கீங்க? வெற்றி பேட்ச்ல இருந்தவங்க மீ எஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப சந்தோஷங்க. எஸ். ராணி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஓகேங்க. ஸோ கொஞ்சம் இருங்க, நான் செஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்கொயர் கியூப் எல்லாம் படிச்சிட்டிங்களாங்க? ஸ்கொயர் 30 வரைக்கும், சாரி கியூப் 30, ஸ்கொயர் 40 வரைக்கும். எஸ். ஸோ இதை ரெகுலராக நீ டெய்லி பேசிஸில் அதை பண்ணிகிட்டே வாங்க. ஸோ உனக்கான டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டுன்றது உனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பில் மனப்பாடமாக இருக்கணும். ஃபுல்லாக ஃபிங்கர் டிப்பில் மனப்பாடமாக இருக்கணும். எழுதி பார்க்கணும். மனப்பாடம் மட்டும் பண்ணக்கூடாது. ஏன்னா எழுதி பார்க்கணும். ஏன்னா நம்ம மைண்டில் வந்து 1728ன்ற போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக எழுதும் போது அதை 1782ன்னு மாற்றிடுவோம். நம்மள அறியாமே அது வந்துடும். சரியா? ஸோ அதனால இன்னும் நீங்கள் நிறைய பேருக்கு அது இது வரலன்னா டெய்லி பேசிஸில் எழுதி பாரு. யாராவது சின்ன பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி இன்பிடின் கொஷின் கேட்க சொல்லுங்க. இல்லை வீட்டில் அம்மா அப்பா கூட நீங்கள் வந்து நீங்களே கொஷின் கேட்க சொல்லுங்க. ஓகே, சரிப்பா. ஸோ அகெயின் இன்னொரு ஒரு புது இதுல இருக்கீங்க. சரி, ஓகே பிரவீன். சரிப்பா, ஓகே ஓகே. லிசன். ஸோ நம்ம இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நான் இந்த ஸ்பீடு மேக்ஸுக்கான பிளேலிஸ்ட்டை வந்து நான் குரூப்ல போட்டிருப்பேன். ஓகே, அதையும் நீங்க வந்து பார்த்துருங்க எல்லாருமே. பட் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், நான் சொன்னது என்னன்னா ஃபர்ஸ்ட் பேசிக்கா இருக்கிற மல்டிப்ளிகேஷன்லாம் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிவிஷன் டெக்னிக்கு உள்ள போயிடலாம். இப்போ அந்த டிவிஷன் டெக்னிக்கை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போகுது. நான் மெத்தட் சொல்லுவேன். மெத்தட் சொல்லிட்ட பிறகு நீ அகைன் அண்ட் அகைன் நீ ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே. எஸ், கியூப் ஹோம்வொர்க். ஸோ 27 கியூப். ஸோ எல்லாருமே இருங்க, நான் சாட் எனேபிள் பண்ணிடுறேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கான காம்படிஷன் வந்து பார்த்துங்க. காம்படிஷன் பார்த்துங்க. ஸோ எத்தனை பேர் தப்பா சொல்றீங்க, எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பாருங்க. 27 கியூப். 27 கியூப் 19683. 19683, 17576 இல்ல. ஓகே. And then 29 cube. 29 cube. Yes, Niveda, well, Akila, yes, very fast again. 24389. 24389. 29 cube. 17 cube. Yes, 4913. Yes, அவசரத்துல 4931 ன்னு வருது. 4913, 4913, 4913. 19 cube. 19 cube. 6859, 6859. Yes, 6859. 19 cube, 6859. 13 cube. 13 cube. 2197, 2197. Yes. ஸோ நடுவில் யாரோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. 2197. சரிப்பா. 18 கியூப். 5832. வெரி குட் பா தரிஷா. 5832, 5832. ஓகே ஓகே. 5832. ஓகே. ஸோ 24. 13824. ஓகே, 13824. ஓகேங்க, சூப்பர். சரிங்க.
So 39 square. 39 square. 1521. 1521. Okay. 39 square. 1521. 37 square. 1369. சரிங்க. Okay. 33 square. 33 square. 1089. Very good. 1089. சரி. 27. 27 square. 729. Okay. 38. 38 square. 1444. Okay, super. Oh. So ரேணுகா அது நெக்ஸ்ட் எக்ஸிட் ஆகி போயிட்டு இருக்கீங்க 40ஸ்ல 1444 to 38 square 1444 28 784 okay 28 28 29 இல்லைங்க 784 ஓகே ஓகேப்பா ஸோ ஆல்மோஸ்ட் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க பட் இன்னும் நிறைய பேர் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸோ எத்தனை பேருங்க இன்னும் ஸ்ட்ராங்காக படிக்கல ஸ்கொயர் கியூப் இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்ட்ராங்காக படிக்கலன்னு நினைக்கிறேன் சரியா ஸோ அகெயின் நாளைக்கு நான் ஹோம்ஒர்க் சொல்கிறேன் டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து 5 சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீ படிக்கிறது எப்படி படிக்கணுன்றதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேயா சஜின் இன்னும் படிக்கணும் ஸோ நாளைக்கு ஹோம்ஒர்க்கு நான் இப்பயே சொல்லிடுறேன் சரியா ஸோ நாளைக்கு ஹோம்ஒர்க்கு அகெயின் 30 கியூப் அகெயின் 30 கியூப் வரைக்கும் அதாவது 30 அப் டு 30 வரைக்கும் ஸ்கொயர் அப் டு 40 அண்ட் 13th டேபிள் சரிங்களா ஸோ நாளைக்கு வரும்போது 13th டேபிள் நீ வந்து ஸ்கொயர் வந்து கியூப் நம்பர் ஆகட்டும் ஸ்கொயர் நம்பர் ஆகட்டும் நீ எப்படி படிக்கணும்னு நான் சொல்றேன் ஓகே அப்போ ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்க 27 கியூப் என்னங்க 27 கியூப் 27 கியூப் ஸோ 19683 பாக்குறீங்க 27 கியூப் சரிங்களா ஸோ நீ படிக்கும்போது 19683 இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க 19683 இந்த மாதிரிலாம் படிக்காத நீ எப்படி ஒரு ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுப்பியோ ஒரு ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஸோ சப்போஸ் 9500 இந்த மாதிரி நம்பர் இருக்கு அப்படின்னா நீ வந்து 95 மில்லியன் 72 இந்த மாதிரியா ஞாபகம் வச்சுப்பீங்க நம்பரை இல்லப்பா ஸோ அப்போ ஒரு ஃபோன் நம்பரை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிற அப்போ எப்படி படிச்சா உனக்கு கடைசி வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும் அப்போ நம்பரா நீ படிக்கணும் அப்போ 9500 இந்த மாதிரி தான் நீங்க சொல்றீங்க அப்போ கியூப் நம்பரும் நீ படிக்கிறப்போ நீ இந்த மாதிரி படிச்சாதான் சீக்கிரமா உனக்கு ஞாபகம் இருக்கும் சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 16 கியூப் என்ன 16 கியூப் பார்த்த அப்படின்னா 16 கியூப் என்னங்க நீங்க சொல்லி நான் எழுதல நீங்க சொல்லிட்டு வா 4096 17 கியூப் ஆ 18 கியூப் நெக்ஸ்ட் 19 கியூப் நெக்ஸ்ட் 20,000 8,000 வந்துடும் ஓகே ஸோ லிசன் இப்போ நீ படிக்கிறீங்க அப்படின்னா நீ 4096 இந்த மாதிரிலாம் படிக்காதீங்க ஸோ அப்போ 16 கியூப் பார்க்குற 4096 17 கியூப் 4913 18 கியூப் 5832 இந்த மாதிரி லெட்டர்ஸா நீ சொல்லிப்பார் ஒவ்வொரு நம்பரா சொல்லிப்பார் சரிங்களா கன்ஃபார்ம் வந்து உனக்கு எஃபிஷியண்டாக மறக்கவே மறக்காது சரியா ஸோ அப்போ நீ எக்ஸாம் வீட்டில் எழுதி பார்க்குறப்போ நீ சொல்லினே எழுதணும் ஜஸ்ட் நீ எழுதி பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ சொல்லிட்டே எழுதணும் அதுதான் மேட்ரு
சொல்லிட்டே எழுது. 16 cube 4096, 16 cube 4096, 16 cube 4096, 17 cube 4913, 17 cube 4913, 17 cube 4913 இந்த மாதிரி வார்த்தையா நீ சொல்லணும். வார்த்தையா நீ சொன்ன பிறகுதான் வந்து அது கண்டிப்பா உன் மைண்டுக்குள்ள போகும். நீ நீ இந்த ஒரு விஷயத்தை நீ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாரு, உனக்கு கண்டிப்பா டிஃபரன்ஸ் தெரியும். சரிப்பா, நம்ம செஷனுக்குள்ள போலாம். வாங்க. சரி, ஸோ லிசன். ஸோ இப்போ நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும் ஒரு பக்கம், டிவிசிபிலிட்டி ரூல் நல்லா ஞாபகம். ஓகே, டிவிசிபிலிட்டி ரூல் நல்லா ஞாபகம். ஸோ இப்போ ஒரு நம்பர் வந்து ஏன் வந்து இந்த டிவிசிபிலிட்டி ரூல் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நான் எல்லாருமே வந்து மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம், ஆட் பண்ணி போட்டுடலாம், சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். பட் டிவிஷன்ல பார்த்தேன் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் மேக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீட் மேக்ஸ்ல எல்லாமே வந்து முக்கியமே வந்து இந்த டிவிசிபிள் யார் ஃபாஸ்டா பண்றாங்க. ஏன்னா ஒரு நம்பரை பார்த்த உடனே அது எந்த நம்பரால டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ எக்ஸாம்ல வந்து நமக்கு உனக்கான நீ ஜட்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுக்கான சின்ன சின்ன ரூல் எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சினாலே போதும். ஓகே, ஸோ நார்மலா பார்த்த அப்படின்னா ரொம்ப பேசிக்கா பாரு. ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா, ஒரு நம்பர் 2ஆல டிவைட் ஆகுதுன்னா என்னங்க, கடைசி நம்பர் ஈவன் நம்பரா இருக்கும். கரெக்டா? கடைசி நம்பர் ஈவனா நம்பரா இருக்கணும். இப்போ சப்போஸ் 722 இது 2ஆல டிவைட் ஆகுமா? எஸ், கண்டிப்பா டிவைட் ஆயிடும். லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருக்கணும். இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான் இதை வச்சு நீ சொல்லுவ. அப்போ லாஸ்ட் டிஜிட் ஈவன் நம்பரா இருந்தால் அது 2ஆல டிவைட் ஆகும். இப்போ டிவிசிபிள் பை 3, அப்போ டிவிசிபிள் பை 3 ஒரு நம்பர் 3ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் should be divisible by 3. Sum of the digits should be divisible by 3 னா நான் எல்லாத்துக்கும் சொல்றேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 729. இப்போ இந்த நம்பர் வந்து 3ஆல டிவைட் ஆகுமான்னு நீ மைண்டுக்குள்ள யோசிக்கிற. அப்போ நீ வந்து செக் பண்றது எப்படி, சம் மட்டும் பண்ணு. 7 + 2 9, 9 + 9 18, இதை சம் பண்ண அப்படின்னா 9 வந்து 3ஆல டிவைட் ஆகும். அப்போ என்டையர் நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 623 வந்து 3ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ற. அப்போ நீ செக் பண்ணும்போது 6 + 2 8, 8 + 3 11, 11 + பார்த்தனா 2 வந்து 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்போ இந்த என்டையர் நம்பர் 3ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? ஸோ 3ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா ஸோ உன் மைண்டுக்குள்ளே நீ செக் பண்ணி பாரு. அப்போ இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. ரைட். அதே மாதிரி தான் டிவிசிபிள் பை 4 பார்த்த அப்படின்னா sum of the digits sorry, sum last 2 digits divisible by 4 அப்படின்னா last 2 digits should be divisible by 4. அப்போ ஒரு நம்பரை 4ஆல டிவைட் பண்ற அப்படின்னா அப்போ அந்த 4ஆல டிவைட் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே ஒரு நம்பர் எழுதுறேன். சரிங்களா? இப்போ இந்த நம்பர் வந்து 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றேன். டிவைட் பண்ணதை செக் பண்றது பாரு. ஓகே, அப்ப கடைசி 2 நம்பர் மட்டும் பாரு. கடைசி 2 நம்பர் 4ஆல டிவைட் ஆகுமா? நோ. அப்ப கண்டிப்பா ஆகாது. அப்ப என்டையர் நம்பர் 4ஆல டிவைட் ஆகாது. சரிங்களா? அப்போ 6848 டிவைட் பை 4ஆல பண்றேன். இப்ப பாருங்க, இந்த நம்பர் பாரு, எத்தனை நம்பர்னா இருக்கட்டும். அப்ப கடைசி 2 நம்பர் மட்டும் பாக்குற. அப்ப நமக்கு இது 4ஆல டிவைட், என்டையர் நம்பர் 4ஆல டிவைட் ஆயிடும். சரியா? சோ அப்போ இது ஏன் இங்க சொல்றேன்னு நான் பின்னாடி ஒரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன். ஓகே, சோ இப்போதைக்கு லிசன் பண்ணிட்டே வா. டிவிசிபிள் பை 8ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா லாஸ்ட் 3 digits should be divisible by 8. ஸோ இங்க எப்படி நமக்கு 4ஆல டிவைட் ஆகி செக் பண்றோம், 2 digit லாஸ்ட் 2 digits divisible by 8னா divisible by 8 அப்படின்னா லாஸ்ட் 3 digits செக் பண்ணும். லாஸ்ட் 3 digits பாரு, எவ்வளவு ஒரு பெரிய நம்பர். 8ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல, ஆனா இருந்தாலும் நீ தெரிஞ்சு வச்சுக்க. இது டிவைட் ஆகுமாங்க? அப்போ 8 டைம்ஸ் பார்த்தா அப்படின்னா 8 3s are 24, 44ன்னு வருது. அப்போ கண்டிப்பா இது டிவைட் ஆகாது. சரியா? சரி, ஸோ 62824 இந்த நம்பர் வந்து 8ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாரு. அப்போ நீ ஃபுல்லாலாம் செக் பண்ணாத,
கடைசி 3 நம்பர் மட்டும் பாரு. 3 நம்பர் மட்டும் பார்த்த அப்படின்னா எஸ் கண்டிப்பா எனக்கு டிவைட் ஆகுது. ஓகே டிவைட் ஆகுதா? அப்போ இந்த நம்பர் வந்து 8 ஆல் டிவைட் ஆகும். ரைட். டிவிசிபிள் பை 8. ஸோ அதே மாதிரி டிவிசிபிள் பை 5. டிவிசிபிள் பை 5னா லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கணும்? லாஸ்ட் டிஜிட் வந்து எய்தர் 5 ஆர் 0. எய்தர் 5. எய்தர் 5 ஆர் 0வா இருக்கணும். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு லாஸ்ட் 5 ஆயிடும். ஸோ இது வரைக்கும் இதெல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட். இதெல்லாமே இது வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட். நெக்ஸ்ட் வா. நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா டிவிசிபிள் பை 6. டிவிசிபிள் பை 6 ஒரு நம்பரை 6 ஆல டிவைட் பண்ற அப்படின்னா ஒரு நம்பரை வந்து 6 ஆல டிவைட் பண்ற அப்படின்னா அந்த நம்பர் should be divisible by both 2 and 3. ஒரு நம்பர் 6 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து 2 ஆலையும் டிவைட் ஆகணும் 3 ஆலையும் டிவைட் ஆகணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் 724. இப்போ இந்த நம்பர் இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த நம்பர் 6 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ற அப்படின்னா செக் பண்றது நீ அது மைண்ட்ல பாரு. அப்போ 2 ஆல டிவைட் ஆகுதா? எஸ் எனக்கு ஈவன் நம்பர் 2 ஆல முடியுது. அப்போ 2 ஆல டிவைட் ஆயிடும். 3 ஆல டிவைட் ஆகுதான்னு பாரு. அப்போ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் 9 இதை பார்த்தோம்னா 4ன்னு வருது. கண்டிப்பா டிவைட் ஆகாது. அப்போ இந்த என்டையர் நம்பர் 6 ஆல டிவைட் ஆகாது. புரியுதாப்பா? நான் சொல்றது புரியுதாங்க? சரி. இப்போ இதே 726 டிவைட் பை 6 ஆல டிவைட் பண்றியான்னு பாக்குறேன். அப்போ 726 வந்து 6 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணோம் அப்படின்னா 2 ஆலையும் டிவைட் ஆகணும் 3 ஆலையும் டிவைட் ஆகணும். அப்போ இது 2 ஆல டிவைட் ஆகுது ஈவன் நம்பர் எஸ். அப்போ 3 ஆல செக் பண்ற 9 6 15 3 ஆல டிவைட் ஆகும் எஸ். 2 and 3 ஆல டிவைட் ஆகும். அப்போ என்டையர் நம்பர் 6 ஆல டிவைட் ஆகும். அவ்வளவுதாங்க. அப்போ ரெண்டு நம்பருமே பார்க்கணும். போத் 2 and 3 ரெண்டு நம்பர்லயும் பார்க்கணும். எனி ஒன் கிடையாதுங்க. எனி ஒன் கிடையாது. ரெண்டுமே பார்க்கணும். அதான் சொல்லிருக்கோம் போத்னு. போத் 2 and 3. ஓகே. சோ அப்போ நெக்ஸ்ட் பாக்குறேன். டிவிசிபிள் பை 9. டிவிசிபிள் பை 9. இப்போ ஒரு நம்பர் வந்து 9 ஆல டிவைட் செக் பண்றீங்க அப்படின்னா இதுவும் அதே மாதிரி தான். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் should be divisible by 9. Sum of the digits should be divisible by 9. அப்போ இது சம் பண்ணா 9 வரலாம். ஓகே தான். லிசன். இப்போ 7 2 8 1 3 4 2 இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்க. இந்த நம்பர் வந்து 9 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றேன் அப்படின்னா 9 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணா சம். அப்போ 7 + 2 9 9 + 8 இந்த மாதிரி சம்லாம் பண்ணாதீங்க. சம் தான். பட் இருந்தாலுமே சம் wherever possible, wherever sum 9 possible, அது மட்டும் செக் பண்ணு. செக் wherever sum 9 is possible. இந்த ஒரு லைன் மட்டும் ஞாபகம் வச்சுக்க. எங்கெல்லாம் சம் வந்து 9 வர மாதிரி பாசிபிளா இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணு. இப்போ இதே நம்பர் பாரு 7 2 8 1 3 42 பார்த்த அப்படின்னா சம் பாரு 7 + 2 9 எஸ் 8 + 1 9 3 + 4 7 7 + 2 9. அப்போ என்டையர் நம்பர் 9 ஆல டிவைட் ஆகும். என்டையர் நம்பர் 9 ஆல டிவைட் ஆகும். இந்த 9 11 எல்லாம் ஒரு மேஜிக் நம்பர். சரிங்களா? எனி 2 டிஜிட் இல்லைங்க. எனி 2 டிஜிட் இல்ல. சம் எங்கெல்லாம் 9 வரதுக்கு பாசிபிளா இருக்கும். சம் எங்கெல்லாம் 9 வரதுக்கு பாசிபிளா இருக்கும். இப்போ இந்த நம்பர் பாரு. இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 9 ஆல் டிவைட். இப்போ 9 இது விட்டுரு. 6 + 3 9. ஓகே இது விட்டுரு. இதை பாத்தீங்கன்னா 4 + 2 6 7 தான் நிக்குது. அப்போ இந்த நம்பர் 9 ஆல டிவைட் ஆகாது. சரியா? ஓகே. ஒரு நம்பரை 9 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றீங்க அப்படின்னா எங்க சம் 9 வர பாசிபிள் இருக்குன்னு பாரு. நீ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. அப்போ சப்போஸ் இப்போ இதே நம்பர் பாரு 6 4 3 2 1 9ன்னு இருக்கா? அப்போ 6 3யும் 9 இங்க ஒரு 9. அப்போ எனக்கு என்ன நம்பர் வந்து போட்டா எனக்கு 9 ஆல டிவைட் ஆகும்? இங்க பாத்தீங்கன்னா 4 + 2 6 6 + 1 7. அடுத்து என்ன நம்பர் போட்டா எனக்கு இந்த ஒரு டிஜிட் வேணும் அப்படின்னா 2 முடிஞ்சு. அவ்வளவுதாங்க. அப்போ 4 2 1 6 7 8 9 இது 2 போட்டா எனக்கு 9 ஆல டிவைட் ஆகும். sum of the digits should be divisible by 9 அப்படின்னா அப்போ என்டையர் நம்பர் 9 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் 3 ஆலையும் டிவைட் ஆகும் தானுங்க.
என்டையர் நம்பர் 9 ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அப்ப அந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுமா? ஸோ அப்போ பார்த்து 7 2 3 4 இந்த நம்பர் இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் பாக்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 3 ஆல டிவைட் ஆகணும் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஷுட் பி டிவிசிபிள் பை 3 தான். ஓகே, பட் இருந்தாலுமே 9 வர பாசிபிலிட்டி பார்த்துரு. 9 வர பாசிபிள் 9 எடுத்து விட்டுரு. அப்போ 4 + 3 7 7 + 2 9. எஸ், அப்போ 3 ஆல டிவைட் ஆகும். நீ 3 ஆல டிவைட் ஆகணும்னு செக் பண்றதுக்கும் என்ன பண்ணலாம், 9 ஆல டிவைட் ஆகுது செக் பண்ணி பார்க்கலாம். ஆனா லிசன், இப்போ 3 ஆல செக் பண்ற அப்படின்னா இது இன்னொரு சம் பாருங்க. இப்போ 3 இதே நம்பர் பாக்குற, இதே நம்பர் பாரு. இப்போ இது 3 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ற. இது 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ற. இப்போ 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணி பாரு. அப்ப சம் 9 வரது மட்டும் பாரு. 9 விட்டுரு. 4 + 2 6. எஸ், எனக்கு 3 ஆல டிவைட் ஆகும்ல, எனக்கு 3 ஆல டிவைட் ஆகும். ரைட், சரிப்பா. சோ இப்போ divisible by 6 னா both 2 and 3 ஆல டிவைட் ஆகும். divisible by 9, sum of digit should be 9 wherever possible. இது மைண்ட்ல வச்சு சரியா, wherever possible 9. சோ நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா divisible by 11 பாரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நமக்கு தெரிஞ்சதே வச்சே சொல்றேன். 1331 இது என்னதுப்பா, 11 கியூபா. அப்போ இந்த நம்பர் வந்து divisible by 11 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்றேன். ஓகே, சோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சம் ஒன்னு விட்டு ஒரு நம்பர், இந்த நம்பரை ஆட் பண்ணு, இந்த நம்பரை ஆட் பண்ணு. ஓகே, இந்த ரெண்டு நம்பருமே ஆட் பண்ணு. அப்போ இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 4, இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 4. எனக்கு சம் இந்த டிஃபரன்ஸ் எடுத்தா ஒன்னு 0 வரணும், ஆர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருக்கணும். மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 இருக்கும். புரியுதாங்க? ஒன்னு 0 வரணும், இல்லனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 வரணும். சோ இதுதான் ரூல். அதாவது என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ஆஃப் sum of alternate digit should be, உனக்கு புரியுற மாதிரி நோட்ஸ் எழுதிக்க, should be 0 or multiples of 11 ஓகே. கிளியராப்பா? சோ இதான் ஸ்டேட்மெண்ட். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. 5148 இது நம்பர் வந்து 11 ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்றேன். 11 ஆல, எஸ். நீ பாரு, 5 + 4 9, 1 + 8 9. அப்போ இது 9, இது 9. டிஃபரன்ஸ் என்னங்க? டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படின்னா 0. டிஃபரன்ஸ் பார்த்தா 0. புரியுதா? சோ யூனிட் டிஜிட் 1 அதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க. யூனிட் டிஜிட் 1 எல்லாம் கணக்கு கிடையாது, அது மல்டிபிள்ஸ். சரிங்களா? நான் சொல்றது புரியுதாப்பா? யூனிட் டிஜிட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு நம்பரை டிவைட் பண்ணி பாக்குற, டிவைடால செக் பண்றேன்னு பாக்குற, அது கியூப் கான்செப்ட்ல நீ ஃபாஸ்டா வரதுக்கு நம்ம அதை சொன்னேன். சரி, ஸோ அப்போ ஒரு நம்பரை வந்து 11 ஆல டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ற, நீங்க வந்து செக் பண்றதே வந்து உன் மைண்ட் யோசிக்கணும். ஓகே, இது டிவைட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி உன் மைண்டை வந்து யோசிக்கணும். ஓகே, லிசன். சரி, ஸோ எரேஸ் பண்ணட்டுமா? ஓகேப்பா. ஸோ அப்போ இது வரைக்கும் கிளியர். அப்போ நெக்ஸ்ட் வந்து என்னது, divisible by 12. divisible by 12 அப்படின்னா
அந்த நம்பர் வந்து ஒரு நம்பர் 12ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா அந்த நம்பர் வந்து 4 அங்க எப்படி 6க்கு வந்து டிவிசிபிள் பை 2 பாத்தீங்களா போத் 2 அண்ட் 3யோ இங்கேயும் அதே மாதிரி தான் டிவிசிபிள் பை போத் 4 அண்ட் 3 அந்த நம்பர் வந்து சஜின் 7 அதெல்லாம் பிரைம் நம்பருங்க சரியா நான் அதை சொல்றேன் அந்த 7க்கு டெக்னிக் இருக்குதான் பட் வேஸ்ட் ஆஃப் டைம் அது அதெல்லாம் பிரைம் நம்பர் நான் சொல்லிட்டேன் பிரைம் நம்பரை உடைக்க முடியாது அதனால வேற வழியே இல்லை நீ கேன்சல் பண்ணி தான் ஆகணும் பட் 7க்கும் வந்து ட்ரிக் இருக்கு பட் அது தேவையில்லை டைம் வேஸ்ட் சரியா ஒரு நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகுது அப்படின்னா நீ எந்த செக் பண்ணிடலாம் அந்த நம்பர் வந்து 4ஆலையும் டிவைட் ஆகணும் 3ஆலையும் டிவைட் ஆகணும் 9468 ஒரு நம்பர் இருக்கு ஓகே இந்த நம்பர் வந்து டைரக்டா 12ஆல டிவைட் ஆகுமான்னு செக் பண்ற அப்படின்னா நீ 12 டைம்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க ஓகே ஜஸ்ட் செக் பண்ணி பாரு 4ஆலையும் அந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு ஃபர்ஸ்ட் 4ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணு 4ஆல டிவைட் ஆகுற ரூல் என்ன 4ஆல டிவைட் ஆகுற ரூல் என்ன லாஸ்ட் 2 digits should be divisible by 4 அப்போ இது டிவைட் ஆகுதா லாஸ்ட் 2 digits எஸ் லாஸ்ட் 2 digits எனக்கு 4ஆல டிவைட் ஆகுது நெக்ஸ்ட் 3ஆல டிவைட் ஆகுதான்னு பாரு 3ஆல டிவைட் ஆகுதுன்னா நான் என்ன சொன்னேன் சம் வந்து எங்கெல்லாம் 3 மல்டிபிள்ஸ் இருக்கோ அதை பாரு ஓகே ஸோ அப்போ 9 விட்ரு 6 விட்ரு 4 + 8 12 அப்போ 3ஆல டிவைட் அப்போ என்டையர் நம்பர் 12ஆல டிவைட் ஆகும் என்டையர் நம்பர் 12ஆல டிவைட் ஆகும் ஓகே சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாரு நான் வந்து சொல்றேன் இப்போ 9468 டிவைட் பை 24ன்னு இருக்குங்க இப்போ இந்த மாதிரி வந்து நீ டைரக்டா எப்படி கேன்சல் பண்றது அப்போ மைண்ட் யோசிக்கணும் உன் மைண்ட் வந்து டைரக்டா யோசிக்கணும் அப்போ இது அதிகபட்ச நம்பரா நீ டிவைட் பண்ணும் இப்போ இது 4ஆல டிவைட் ஆகும் ஓகே அப்போ 12ஆலும் டிவைட் ஆகும் ஓகே அப்போ இதுவும் 12ஆல டிவைட் ஆகும் அப்போ டைரக்டா பண்ணு 12 2s ஆர் 12 மல்டிபிள்ஸ் தான் தெரிஞ்சிடும் 12 2s ஆர் அப்போ இங்க பார்த்தோம்னா 94ன்னு இருக்கு 94ஓட கம்மி பார்த்தோம்னா 12 7s ஆர் 12 7s ஆர் 84 ம் நெக்ஸ்ட் 12 8s ஆர் பார்த்தா 96 அப்புறம் 108 வரும் 12 9s ஆர் முடிஞ்சு புரியுதாங்க 789/2 ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபாஸ்டா ஒரே ஸ்டெப்ல நீ 2 2 கேன்சல் பண்ணி இப்போ 9 4 6 8 24ன்னு பார்த்தீங்கன்னா இது 12 2s ஆர் 4 2s ஆர் 7 2s ஆர் 3 நெக்ஸ்ட் 6 2s ஆர் இந்த மாதிரிலாம் போட்டிருந்தா அப்படின்னா தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ல வந்துடும் சரியா ஸோ உன்னுடைய சொல்யூஷன் வந்து பார்த்தனா நீ ஃபாஸ்டா போகணும் சரியா நீ உட்காந்து 2 2 கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா எப்போ முடிக்கிறது இதை 6th ஸ்டாண்டர்ட் பையனே முடிச்சிருவான் 6th ஸ்டாண்டர்ட் பையனே இதை வந்து போட்டுருவான் 2 டைம்ஸ் கேன்சல் பண்ணி போறது ஸோ அப்போ நம்ம ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் அப்போ அல்டிமேட்டா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும்ன்றத பாரு ஓகே குரூப் சாட் எனேபிள் இல்லையா ஓகே மேக்ஸிமம் டிவிசிபிள் வச்சே பண்ணிடுங்க ஓகேப்பா ஸோ இன்னும் நிறைய இருக்கு ஓகே லிசன் ஓகேப்பா ஸோ இது வரைக்கும் நீ தெரிஞ்சு வச்சுக்க ஸோ என்ன அப்படின்னா மெயினா என்ன பார்த்தோம் நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா டிவிசிபிள் பை 2 வந்து லாஸ்ட் டிஜிட் இது வரைக்கும் என்ன பார்த்தோம் லாஸ்ட் டிஜிட் அதாவது ஈவன் நம்பர் லாஸ்ட் டிஜிட் ஷுட் பி ஈவன் நம்பர் டிவிசிபிள் பை 3 பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் த டிஜிட்ஸ் உன்னுடைய நோட்ஸை பக்காவா எழுதி வச்சுக்க should be divisible by 3 divisible by 4 பார்த்தா அப்படின்னா last 2 digits should be divisible by 4 divisible by 5 last digit either 0 or 5 divisible by 6 divisible by both 2 and 3 divisible by 8 divisible last 3 digits should be divisible by 8 divisible by 9 sum of digits should be 9
wherever possible ஒரு லைன் எழுதி வச்சுக்க. divisible by 11. divisible by 11 பார்த்தா அப்படின்னா difference of alternate digit. difference of alternate digit should be 0 or multiples of 11. multiples of 11 multiples of 11 the difference வந்து 22 வரலாம் 33 வரலாம் எப்படி வேணா வரலாம் சரியா 0 வரலாம் இல்லனா multiples of 11 வரலாம் difference அந்த difference வந்து எப்படி வேணா வரலாம் சோ அதுக்கு அப்புறம் முக்கியமா இன்னொன்னு பார்த்தோம் divisible by 12 divisible by 12 both number should be divisible by both 4 and 3 சரி இது divisibility rule இத கண்டிப்பா நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேயா சரி நெக்ஸ்ட் போலாமா சோ அடுத்து போலாம் நெக்ஸ்ட் வா சோ அடுத்து என்ன அப்படினா இப்போ நான் சொல்ல போற இந்த கான்செப்ட் தான் வந்து உனக்கு ட்ரெமெண்டஸா எக்ஸாம்ல வந்து பெரிய லெவல்ல கை கொடுக்கும் அதாவது என்னடா பண்றது ஒரு நம்பரை வந்து 37ஆல இப்போ ஒரு பெரிய ஒரு 4 டிஜிட் நம்பர் இது ரஃபா தான் எழுதுறேன் சரிங்களா டிவைட் பை 37 பாக்குறீங்க இப்போ இந்த நம்பரை வந்து 37ன்றலாம் என்னது கன்ஃபார்ம் இதெல்லாம் பிரேக் பண்ணவே முடியாது சார் நான் 2 டைம்ஸ் 4 டைம்ஸ்லாம் பிரேக் பண்றேன்னா பார்த்தா கண்டிப்பா பிரேக் பண்ணவே முடியாது அப்போ நெக்ஸ்ட் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 137 7 42 84 37 137 7 அதுக்கப்புறம் வந்து இதை பார்த்தீங்கன்னா 5 5 8 அப்புறம் ஒரு 2 இல்லை 1 டைம் இந்த மாதிரி போட்டு கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நான் சொன்ன மெசேஜ் தான் உனக்கும் ஓகே ஸோ அப்போ இந்த ஒரே ஒரு மெத்தடை எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு பாரு ஸோ நல்ல செஷன் பார்த்துக்கோ நான் மெதுவாக சொல்றேன் ஓகே நான் நிறைய மெதுவாக தான் சொல்லி போவேன் ஸ்பீட் மேக்ஸ்ன்றது மல்டிப்ளிகேஷன் ஃபாஸ்டா பண்றது அதெல்லாம் தாண்டி அதுக்கான ட்ரிக்ஸ்லாம் நான் நிறைய முறை சொல்லிட்டேன் ஒரு பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன் அந்த பிளேலிஸ்ட்டும் நான் குரூப்லயும் நான் போட்டுறேன் அதையும் போய் பார்த்துரு கண்டிப்பா அதை மஸ்ட் நீ அதை பார்க்கணும் நான் இப்போ இன்னைக்கு இந்த மெத்தட் மட்டும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இந்த மெத்தட் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம பழைய மெத்தடெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ குரூப் டெலகிராம் குரூப் தாங்க குரூப் வந்து யாராவது ஒருத்தர் டைம் பண்ணிடுங்க ஓகே சரிங்க ஸோ லிசன் ஸோ இப்போ லிசன் பண்ணிக்கோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உனக்கு தெரிஞ்ச நம்பரே பாரு உனக்கு நம்ம மெதுவாக போவோம் ஓகே இப்போ 256ன்னு வச்சுக்கிட்ட டிவைட் பை 8 256 டிவைட் பை 8 அப்படின்னா இது 8ஆல டிவைட் பண்ற அப்படின்னா இதை 8ஆல டிவைட் பண்றீங்கன்னா 8 3s are 24 ரிமைண்டர் 1 8 2s are 16 எனக்கு ரிமைண்டர் 0ன்னு வந்துச்சாங்க ஓகே முடிஞ்சு அப்போ இப்போ 256 டிவைட் பை 8ன்னு போட்டீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு 32ன்னு வந்துச்சு இதை டிவைட் பண்ண அப்படின்னா 32 இது ஒன்று இன்னொன்று பார்த்தா அப்படின்னா 32 இன்டூ 8ஆல மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்னங்க வரும் 32 இன்டூ 8 அதே தான் வரப்போகுது 256 தான் வரப்போகுது நீ என்ன பண்ணீங்க 8 2s are 16 ரிமைண்டர் 1 8 3s are 24 ரிமைண்டர் 25 நீ இப்படி தான் மல்டிப்ளை பண்ற ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 32 இன்டூ 16 பார்க்குறேன் இப்போ இதை நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் நார்மல் மல்டிப்ளிகேஷன் நான் பண்ற மாதிரி தான் நீங்க எல்லாருமே பண்ணுவீங்களான்னு பாருங்க ஓகே 6 2s are 12 2 carry 1 6 3s are 18 18 plus 1 9 ஓகே ஸோ 1 2s are 2 1 3s are 3 அப்போ 2 1 1 4 5 ஆன்சர் 5 1 2 இப்போ இப்படி தானுங்க பண்ணுங்க ஸோ கிளாஸ் லிசன் பண்ணுங்க பேச்சு ராமலட்சுமி கிளாஸ் லிசன் பண்ணுங்க ஸோ கிளாஸ் முடிகிறப்போ இந்த டவுட்லாம் கேளுங்க எல்லாருமே இப்படி தானே மல்டிப்ளை பண்ணுவோம் நான் ஃபாஸ்டா கேட்கலங்க நார்மலா கேட்குறேன் பிரவீன் நான் ஃபாஸ்டா நீங்க பண்றதை கேட்கல நார்மலா மல்டிப்ளிகேஷன் நம்ம ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம் ஆர்டினரியா எஸ் சரிங்க ஸோ லிசன் இப்போ அதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒரு டெக்னிக்கை தான் அப்பனா
இந்த 512 இந்த 512 டிவைட் பை 32 போட்டா எனக்கு ஆன்சர் என்னங்க வரும்? இந்த 512 டிவைட் பை 32 போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? கேன்சல் பண்ண அப்படின்னா 16 வரும். சரியா? சரி 512 டிவைட் பை 16 போட்டா 32 வரும். ஏன்னா நம்ம இங்க பாத்துட்டோம். அப்ப இந்த மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணினாதான் எனக்கு இங்க டிவைட் ஆகுது. அதுதான் தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். சரியா? சோ லிசன், இதை எப்படி நம்ம ஃபாஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். அதாவது எங்குமே 2 2வா கேன்சல்லாம் பண்ணாம இப்போ 512 by 32 பாக்குறேன் அப்படின்னா இது 2 டைம்ஸ் 16, இது ஒரு 2 டைம்ஸ் 25 6, அகைன் ஒரு 2 டைம்ஸ் 8, அகைன் ஒரு 2 டைம்ஸ், இந்த மாதிரிலாம் பண்ணாம டைரக்டா 32வால டிவைட் பண்றேன். டைரக்டா 512 32 பாக்குறேன் அப்படின்னா டைரக்டா 32வால டிவைட் பண்றேன் டைரக்டா. ஓகே, சோ அப்ப பாரு லிசன், இந்த ஒரு மெத்தட் மட்டும் பாரு. நான் அகைன் உனக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு தரேன். 32 இன்டூ உனக்கு தெரியல அந்த 16ன்றது வந்துச்சு. ஓகே, இப்போ உனக்கு தெரியாது அந்த 16ன்றது என்ன. அப்போ 32 கூட ஏதோ மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு இந்த 512 வரும். கரெக்டா? 32 கூட ஏதோ ஒரு மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 512 வரும். ஓகே, எனக்கு நல்லா பாருங்க. இப்போ எனக்கு இங்க 2 முடியுதா? இப்போ நான் ரெண்டு இதுவா போடுறேன். இப்போ 32 இன்டூ சம்திங் கூட எனக்கு மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் யூனிட் டிஜிட் 2ஆல முடியுது. எனக்கு 2ஆல முடியணும் அப்படின்னா எனக்கு இங்க 1 2s are 2 போட்டா இங்க 2 முடியும். 6 2s are 2 போட்டாலும் எனக்கு 2 முடியுமா? இது கன்ஃபியூஷன்லாம் இருக்காது. கன்ஃபியூஷன் கொஞ்சம் வரும், பட் இதை பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படின்னா செம்ம இதுவா இருக்குங்க. ரைட், இப்போ 1 2s are 2, அப்போ 1 3s are 3. இப்போ 6 2s are 12, 6 3s are 18 19. ஓகே, லிசன், இப்போ 192 வந்துச்சு. சரி, இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தேன் எனக்கு ஆன்சர் என்ன 512 வரணும். இப்போ எனக்கு நான் 2 சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு 1 சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த 1 எனக்கு ஆன்சர்ல, அதாவது ஆன்சர்ல எனக்கு நான் 2 இறக்கிட்டேன். எனக்கு இங்க 1 வரணும் அப்படின்னா எனக்கு இங்க என்ன வரணும்? எனக்கு இந்த பிளேஸ் 2ஆ? எனக்கு நான் இங்க கேக்குறேங்க 8. ஓகே, 8 வரணும். அப்போ சிமிலர்லி எனக்கு இங்க 2, எனக்கு இங்க 1 வரணும் அப்படின்னா இங்க என்ன வரணும்? இங்க எனக்கு 2 வரணும். கரெக்டா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வா. இப்போ நெக்ஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னா இங்க 8 + 3 11, எனக்கு இங்க 1. இப்போ எனக்கு இங்க 8 வரணும் அப்படின்னா எனக்கு இங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் 4ஆல பண்ணிருக்கணும். அப்போ 4 2s are 8, 4 3s are 12. அப்போ இந்த மெத்தட் வராது. ஏன்னா இங்கேயே பார்த்தா எனக்கு ஆன்சர் 1 3 1 2 வருது. அப்ப இதுல பாரு, எனக்கு இங்க 2 இருக்காங்க. எனக்கு இங்க 2 வரணும்னா எனக்கு ஆல்ரெடி நான் 6 போட்டேன். அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி 1 தான். 1 2s are 2, 1 3s are 3. அப்போ 11 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5. எனக்கு வருதாப்பா? ரிவர்ஸ், நீ ரிவர்ஸ்ல போற, அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து போற. சொல்றேன், எக்ஸாம்பிள் சொல்லுவேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு தான் போறேன். எல்லாமே வரும். நீங்க ரிப்பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ரிப்பீட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ரைட், நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பாரு. சஜின், எல்லாமே பிராக்டிஸ் தான். ஃபர்ஸ்ட் உனக்கு அப்படிதான் இருக்கும், பட் ரிவர்ஸ் மல்டிப்ளிகேஷன் பிராக்டிஸ் தான். சரியா? எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, நான் ஒன்ஸ் மோர் சொல்றேன். ஓகே, இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கோ. ஓகே, இப்போ 4472 டிவைடட் பை 86. ஓகே, இப்போ இந்த நம்பர் வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகும். நான் எல்லா நம்பரும் கொடுக்கறது வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகிற ஒரு நம்பர் தான். இந்த நம்பர் வந்து 86ஆல கண்டிப்பா டிவைட் ஆகிற நம்பர் தான். டைரக்டா பண்ணணும். லிசன், நான் ஒரு 10 எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு 1 மணி வரைக்கும் ஒரு 10 எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்கப்புறம் உனக்கு கிளியர் ஆயிடும். 86 இன்டூ சம்திங் பார்த்தீங்கன்னா 2ஆல முடியும். நீ உனக்கான ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு செக் பண்ணிங்க ஆன்சர். சரியா? ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னா, நான் ப்ரையாரிட்டின்னு சொல்றது இப்போ எனக்கு 2ஆல முடியணும். அப்படின்னா நான் இந்த 6 கூட என்ன மல்டிப்ளை பண்ணா 2ஆல முடியும்? 6 2s are 12ஆல முடியும். 6 7s are 42ஆல முடியும். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 2 தான்.
நம்பர் சிஸ்டம்ல நம்பர்ல 1 2 3 4 5 6 வருதுலப்பா, அதுல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 2 தானங்க மல்டிப்ளை பண்றது. அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் 7, செகண்ட் ப்ரையாரிட்டி. சரி, அப்ப நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு செக் பண்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வச்சு செக் பண்ண அப்படின்னா நான் 2 வச்சு செக் பண்றேன். 6 2s are 12, 2 1s are 2. அப்போ 8 2s are 16, 17. ஓகேயா ரீசன். அப்போ எனக்கு நான் இங்க 2 எழுதிடுவேன். மல்டிப்ளிகேஷன் நீ பண்றதை தான் இங்க ரிவர்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இங்க 7 இருக்கு, எனக்கு இங்க 7 வரணும். எனக்கு இங்க 7 வரணும், எனக்கு இங்க என்ன வரணும்? 0 தானே வரணும். எனக்கு இங்க 0 வரணும்னா நான் இங்க என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 5 மல்டிப்ளை பண்ணணும். 5 6 5s are 30, இங்க 3 5 8s are 40, 43. ஆன்சர் பார்த்தா அப்படின்னா 4. ஆன்சர் 4472. டைரக்டா அப்ப என்ன கேன்சல் பண்ணா 52. ஆன்சர் ஓவர். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், வெயிட் பண்ணு, எல்லாருக்குமே புரியும். உனக்கு இந்த மெத்தட பிராக்டிஸ் பண்ணிட்ட அப்படின்னா முடிஞ்சு. சரியா, குழப்பமே இல்லை. 62 78. ஓகே லிசன், இப்ப பாக்குறேன் இத கேன்சல் பண்ணா என்ன வருதுன்னு பாக்குறேன். லிசன் பண்ணுப்பா. 73 இன்டூ சம்திங் தான் எனக்கு இங்க 8 ஆல முடியணும். அப்போ ஒரே ப்ரையாரிட்டி பார்த்தா அப்படின்னா 6 தானுங்க. 6 3s are 18, 8 மீதி ஒன்று, 7 8s are 56 57. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 8 இங்க போடுறேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? அடுத்து 7 இருக்கு. அப்ப இங்க எனக்கு 7 வந்தா இங்க 0 வரணும். 0 வரணும்னா சரி ஓகே. ஆ 438. 438. ஓகே ஓகே, சாரிப்பா. ஓகே ஓகே, சரி சரி. 62 78 divided by 73. லிசன்பா, 73 கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 3s are 18, 6 7s are 42, 43. ரைட் ரைட். சரிங்க, சாரி. 438. ஓகே, ஸோ லிசன். ஸோ 8 இங்க இறக்குறீங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 7 இருக்கு. எனக்கு இங்க 7 வேணும் அப்படின்னா இங்க என்ன வேணும்? எனக்கு 4 வேணும். ஓகே, எனக்கு இங்க 4 வேணும் அப்படின்னா ஒரே ப்ரையாரிட்டி என்னப்பா? 8. ஓகே, 8 3s are தான் போட்டாதான் 24 முடியும். அப்போ 4 8 3s are 24, 7 8s are 56, 56 57 58. அப்போ ஆட் பண்ற ஆன்சர் 6272. 73 கேன்சல் பண்ணா 86. ஸோ இப்போ என்னுடைய பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். நான் என்ன சொல்றேன்ற பாயிண்ட் எல்லாருக்குமே புரிஞ்சிச்சா? வெரி கிளியர். எஸ். ஸோ அகைன் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், நீங்களே சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? நீங்க சால்வ் பண்ணுங்க, டைம் தரேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. அவ்வளோதான் ஆன்சர். இதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் ஆன்சர் எடுத்து போட வேண்டியதான். ஸோ 36 பார்த்தேன் அப்படின்னா 36 இன்டூ சம்திங். அப்போ பார்த்தேன் அப்படின்னா நமக்கு 0வால முடியுது. அப்போ 5 தான் வரும். 5 6 5s are 30, 5 3s are 15, 18. அடுத்து பார்த்தேன் அப்படின்னா 0 வந்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு இங்கே 2 வரணும். 2 வரணும், எனக்கு அகைன் 0 2 8 சாரி 8 இங்கே 2 வரணும் அப்படின்னா அப்போ எனக்கு இங்கே என்ன வந்தாகணும்? 4 வந்தாகணும். அப்போ இந்த இதில் 6 4s are 24, 4 2 4 3s are 12 13 14. ஸோ ஆன்சர் பார்த்தா அப்படின்னா 6. ஆன்சர் 45. ஆன்சர் 45.
ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன், நீங்க சால்வ் பண்ணு. இன்னொரு எக்ஸாம்பிள் தரேன். 8051 divide by 97. அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. இத போறது எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 செகண்ட் கூட இல்ல. கரெக்டா? இத போறதுக்கு 10 செகண்ட்ஸ் கூட ஆயிருக்காது நீ கவுண்ட் பண்ணினா. ஓகே, ஸோ 97 இன்டூ சம்திங் தான். 7 3s are 21. ஸோ 9 3s are 27, 28, 29. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 வரணும். 5 வரணும்னா இங்க என்னங்க வரணும்? எனக்கு 6 வரணும். சரிங்களா? 7 8s are 56, 6 5, 9 8s are 72, 77. ஸோ 15 0, 8051 முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான்ப்பா. ஸோ இத மாதிரி நீ ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னன்னா, நீ இன்னும் நீங்க 2 times 3 times ஆகுமா, இது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், இதை போட்டு யோசிச்சுப்ப, இது எந்த டேபிள்ல டிவைட் ஆகும், இதை போட்டு யோசிச்சுப்ப, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சம்மு பார்த்தோம். இதுக்கு ஒரு முன்னாடி சம் என்ன பார்த்தோம்? இந்த 1620 பார்த்துட்டு 36 பார்த்துட்டேன். ஓகே, இது 6 + 3 9, இதுவும் 6 + 3 9. அப்போ 9 9 எக்ஸாக்ட் ஆன்சரும் எனக்கு 9 தான் டிவைட் ஆகிற மாதிரி வரும். sorry sir, next sum. So 76 44 divided by 98 னு வெச்சுங்க. 98. ஓகே, ஸோ அப்போ என்னன்னா, இப்போ நான் 98 இன்டூ நான் எந்த இது எடுக்கிறேன்றத பார்க்கணும். இப்போ 98, இப்போ 8 3s are 24னு முடியும். கரெக்டா? 8 3s are பார்த்தாலும் எனக்கு 4ஆல முடியும். 8 8s are எனக்கு முடியும். ஓகேவா? நான் சொல்ல புரியுதா? அப்போ 98 இன்டூ 3ன்றது பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 98 இன்டூ 8ன்றது செகண்ட் ப்ரையாரிட்டி. ஓகே, ஸோ லிசன். ஓகேங்க, இப்போ நான் செகண்ட் ப்ரையாரிட்டி எடுக்கிறேன் அப்படின்னா 8 8s are 64, 4 6, 9 8s are 72, 72 plus 6 78. இப்போ நெக்ஸ்ட் 4 போட்டாச்சு. எனக்கு இங்க 4 வரணும். எனக்கு இங்க 4 வரணும். இங்க என்னங்க வரணும்? இங்க என்ன வரணும்? 6ஆ? யா, இப்போ இந்த 6 பார்த்தா அப்படின்னா, இந்த 6 பார்த்தா எனக்கு சார் இங்க 2 போடலாமான்னு கேட்பேன். ஆனா நீ போட தேவையில்லை. சரிங்களா? 2 போட தேவையில்லை. ஏன்னா இங்க 8 2s are 16 வரும். 7 போட்டாலும் எனக்கு 7 8s are 56 வரும். கரெக்டா? அப்போ 2ன்றது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, 7ன்றது செகண்ட் ப்ரையாரிட்டி. பட் இங்க என்ன ப்ரையாரிட்டி? இது செகண்ட் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ற அப்படின்னா இதையும் நீ செகண்ட் ப்ரையாரிட்டி தான் யூஸ் பண்ணணும். அப்போ டைரக்டா 7ன்னு போடு. அப்போ 7 8s are 56, 5, 7 9s are 63, 68. ஸோ நமக்கு என்னங்க 4 16 7 7 6 4 4. ஆன்சர் என்ன? ஆன்சர் 78. கிளியரா? இது ஈவன் நம்பருக்குலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட், ஓகேப்பா. ஸோ உனக்கான டிவிஷன்ல உனக்கான எல்லா இதுவும் நான் முடிச்சு வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏன்னா ஸ்பீடு மேக்ஸ்ன்றது இனிமே ட்ரிக்ஸை தேடி ஓடாத, அது வேஸ்ட் ஆஃப் டைம். எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகுது. ஆமாங்க, எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகிறதுக்கு தான் இது.
எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகிறது. நமக்கு எக்ஸாம்ல வந்து எக்ஸாக்டா டிவைட் ஆகலாம் விட்டுருங்க. சரிங்களா? எக்ஸாக்டா டிவைட் ஆகிற மாதிரி தான் சம் செட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நமக்கு எக்ஸாம்ல வந்து அப்ராக்சிமேட்னு ஒரு வேல்யூ இருக்கும். சரியா? அப்ராக்சிமேட்னு ஒரு வேல்யூ இருக்கும். அப்போ நீயா அது என்ன பண்ணுறது அப்ராக்சிமேட் வேல்யூன்னு நான் சொல்கிறேன். அப்ராக்சிமேட் வேல்யூஸ் அப்போ நான் சொல்கிறேன். ஒன்ஸ் மோரா சஜின், நான் தான் சொல்லியாச்சு 1ல இருந்து 8 வரைக்கும் வர நம்பர் எல்லாமே பார்த்துட்டேன். உனக்கு எந்த ஆன்சர் ஃபர்ஸ்டே எவ்வளோ வருது, செகண்ட்ல எவ்வளோ வருதுன்னு நான் சொல்லிட்டேன். இதில் என்ன டவுட்டு? இப்போ இந்த சம்லே பாருங்க. இப்போ 7644 7644 டிவைட் பை 98ன்னு சொன்னேன். 98 இன்டூ 4 வருதுன்னா 8 3s are 24ன்னு முடியுமா? அப்போ ஃபர்ஸ்டே உன் மைண்டுக்குள்ள 4ஆல முடியுது என்ன? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 3. அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி என்ன? 9 8s are 8, 8 8s are 64. இது செகண்ட் ப்ரையாரிட்டி. இதை கண்டுபிடிக்கிறதுலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்மளுடைய ஜெனரல் ஒரு நியர் திங்கிங் எபிலிட்டி தான். ஜஸ்ட் திங்க் பண்ணிப்பாரு. நான் எல்லாருக்கும் சொல்றேங்க ஒண்ணு. ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். ஆப்டிடியூட இது ஒரு மேக்ஸு. நம்ம எப்படி ஸ்கூல் டேஸ்ல வந்து ஒரு ஃபார்முலா வச்சு படிச்சுன்னு வந்தோம். நெக்ஸ்ட் வந்து LHS ஈக்குவல் டு RHS, அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்ல லீனியர் ஈக்குவேஷன், நான் லீனியர் ஈக்குவேஷன், பாலினாமியல், இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க படிச்சுன்னு வந்தீங்க. அது ஒரு செட் ஆஃப் ஃபார்மேட்ஸ், அந்த செட் ஆஃப் தேரம்ஸ், செட் ஆஃப் ப்ரூஃப், இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம இங்க பேங்க் எக்ஸாம்லயும் வந்து ஐயோ மேக்ஸ்னா இப்படிதான் இருக்கும், அப்போ எல்லாத்துக்கும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போனோம் அப்படின்னா ஓகே. ஸோ கண்டிப்பா கடைசி வரைக்கும் நம்மள ஆப்டிடியூட வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் சொல்லிட்டேன், ஆப்டிடியூடுன்றது இது ஏன் வந்து இங்க குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு கொடுத்துருக்கான். நம்ம எல்லாருமே மேக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம், மேக்ஸ்ன்னு சொல்லி சுத்தி நிற்கிறோம். ஓகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு அவனே கொடுத்துருக்கான். ஸோ உன்னுடைய ஜென்ரல் எபிலிட்டியை செக் பண்ற ஒரு விஷயங்க இது. ஓகே, உன்னுடைய ஜென்ரல் எபிலிட்டியை அதாவது உன்னை சுத்தி நடக்கிற ஒரு விஷயத்தை தான் அவன் வந்து ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணியிருக்கான். அந்த கொஸ்டினை வந்து நீ எவ்வளோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபாஸ்டா சால்வ் பண்ற. நீ ஃபாஸ்டா சால்வ் பண்ற யூஸ் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ்ன்ற ஒன்று வச்சு இதை கால்குலேட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி சொல்றேன். ரைட், சரி, ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தேன் அப்படின்னா ஒரு கால்குலேஷன். ஸோ இன்னும் சம்ஸ் சால்வ் பண்றீங்களா? இதே டிவிஷன் இன்னும் 2-3 சம் எக்ஸாம்பிள் போடுறீங்களா? ஸோ போடுங்க, யார் ஃபாஸ்டா போறீங்கன்னு பார்க்கலாம். சாரி இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் இந்த எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன், இந்த ஒரு மெத்தட் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னங்க வந்துச்சு? 73. சொல்யூஷன். இப்போ பார்த்தீங்கன்னா 75 5னுக்கு சார், இப்போ 75 இன்டூ சம்திங் தான். 5 1s are 5, 5 3s are முடியும், 5 5s are முடியும், 5 7s are முடியும், 9 முடியும். இவ்வளோ நம்பர் வருது. இதெல்லாம் போட்டு பார்க்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா வந்து தேவையில்லதான். எப்போ? இந்த மாதிரி கேஸ்ல சரியா? இப்போ இந்த மாதிரி கேஸ்ல என்ன பண்ணு, ஒரே ஒரு முறை 5ஆல டிவைட் பண்ணிடு. 697575னா ஒரே ஒரு முறை 5ஆல டிவைட் பண்ணு. இப்போ இது என்னங்க வரும்? 15 5s are 75. இதை 5ஆல டிவைட் பண்ற அப்படின்னா அப்போ 13 5s are 65. ஸோ 4
9 5s are 45, 25. 1 1 3 9 5 15. அகைன் எனக்கு 5 ஆல வருது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ்ல நான் உங்களுக்கு இன்னொரு மல்டிபிளிகேஷன் ரூல் சொல்றேன். ஏன்னா இங்க 25 நான் சொல்லாம விட்டேன். ஸோ ஓகே, நமக்கு அதர் தென் 5, இந்த அதர் 5 தவிர்த்து நீ என்ன பண்ணு நான் சொல்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே வா, சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒரு 2 சம் ப்ராக்டிஸ் பண்ணி இந்த 5ஓட மல்டிபிள்ஸ்க்கு மட்டும் தனியா ஒரு இது இருக்கு. ஓகே, அது என்ன பண்ணு நான் சொல்லிட்டு அப்புறம் இது சொன்னா உனக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் போடு. சீக்கிரம் போட்டுரு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருங்க, போயிடலாம். ஆ 43. இதை போடுப்பா. இவ்வளவு நேரம் 3 டிஜிட்ஸாவே பார்த்துட்டு வந்தியா? 2 டிஜிட்ஸாவே பார்த்துட்டு வந்த, 3 டிஜிட்ஸும் பார்த்துரு. பவிதா சூப்பர். 169 பா. லிசன், 169 தான். 36 into சம் வேல்யூ தான் 4 ஆல முடியுதா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 4 ஆல முடியும்னா 9 தான் முடியும். அப்போ 9 செகண்ட் ப்ரையாரிட்டி எடுக்கிறேன், சரிங்களா? செகண்ட் ப்ரையாரிட்டி எடு. 6 9s are 54, 4 5. 9 3s are 27, 27 plus 5 32. சரி, நான் 4 இறக்கி. நெக்ஸ்ட் 8 வேணும் எனக்கு. 8 வேணும் எனக்கு, 6 வேணும். அப்போ இது செகண்ட் ப்ரையாரிட்டி தானே? 9ன்றது செகண்ட் ப்ரையாரிட்டி. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் பேச்சு. 4 பாசிபிள் தான், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் செகண்ட் ப்ரையாரிட்டி டைரக்டா எடுக்கிறேன், சரிங்களா? இது செகண்ட் ப்ரையாரிட்டி. அப்போ எனக்கு 6 வரதுக்கு வேணா 1 ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அப்போ 6 செகண்ட் ப்ரையாரிட்டி. 6 6 are 36, 6 3 6 3 are 18, 21. அப்போ நெக்ஸ்ட் 8 வந்தாச்சு எனக்கு. அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா 0. எனக்கு இங்க 0 வரணும். இது வரைக்கும் 4, எனக்கு 6. ஸோ அப்போ ஒரே ஒரு பாசிபிள் என்ன, நீங்க சார் இங்கேயும் 6 போடலாமான்னு கேட்டீங்கன்னா எக்ஸிட் ஆயிடும், நமக்கான வேல்யூ விட்டு தாண்டி போயிடும், சரியா? அப்ப நம்ம வேல்யூக்குள்ள இருக்கிற மாதிரி மட்டும் பாரு. 1 6 are 6, 1 3 are 3. ஸோ அப்போ 10 ஆன்சர் வந்துச்சு. ஆன்சர் 169. ஸோ எல்லாமே உனக்கான மைண்ட் கால்குலேஷன் தான். ஸோ என்னுடைய ஒர்க் வந்து நான் எல்லா கான்செப்டும் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறது. ஸோ அதை நீ எப்படி எஃபிஷியன்ட்டா நீ மாத்திக்கிறன்றது உன் கையில இருக்கு. ஓகே, பாசிபிலிட்டிலாம் நிறையலாம் வராதுங்க. 2 பாசிபிலிட்டி தான். ரெண்டு தான். நீ உட்காந்து 4 4 2 2 கேன்சல் பண்றதுக்கும் 2 ஆக்சுவலா நமக்கு மேஜராகவே தெரிஞ்சிடும். 5 செகண்ட்ல தெரிஞ்சிடும். வராதுப்பா, ஸ்ரீ சம்பவம் வராது. ஒரு எக்ஸாம்பிள் வேணா கொடுங்க, நான் சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்து பாரு. இப்போ 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 ஆல பார்த்துக்கோ, சரிங்களா? இப்போ ஒரு நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்ற அப்படின்னா, ஒரு நம்பரை 5 ஆல மல்டிப்ளை பண்ற 728 into 5. இப்போ இந்த 5 ஆல 5 கேன்சல் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் 728 into 10/2 போட்டுக்கிறேன். இந்த 5 வந்து 10/2 போட்டுலாமாங்க? ஓகே, அப்போ என்னது 728 divide by 2. ஒரு நம்பரை 5 ஆல கேன்சல் பண்றது, 5 ஆல மல்டிப்ளை பண்றதுக்கும் 2 ஆல கேன்சல் பண்றது ரொம்ப ஈஸி. அப்போ 2 ஆல கேன்சல் பண்ண அப்படின்னா 3640 ஆன்சர் ஓவர். அப்போ 728 இதை மல்டிப்ளை பண்ணா இதான். ஓகே, இப்போ நீ மைண்டுக்குள்ள போடு, நீ எழுதி போடாத.
அப்போ மைண்ட் கூட போடு சரிங்களா. 462 into 5 ஒரு ஜீரோவை ஆட் பண்ற டிவைட் பை 2 அவ்வளவுதான் முடிஞ்சு. 2310 ஓவர். நெக்ஸ்ட் வா 648 into 5 3240 முடிஞ்சு ஆன்சர். ஒரு நம்பரை 5 ஆல பண்ற அப்படின்னா முடிஞ்சு சரிங்களா. ஸோ இன்னொரு நீயே போடு 942 3 into 5 ஒரு ஜீரோவை ஆட் பண்ணிக்கோ. கடைசியா ஒரு ஜீரோ இருக்குது 4 டைம்ஸ் 47 என்னவா 4710 இல்ல 47115 முடிஞ்சு. இன்னொரு நம்பர் போடு 324075 முடிஞ்சுப்பா. அவ்வளவுதாங்க. ஸோ ஒரு நம்பரை 5 ஆல மல்டிப்ளை ஆகுதுன்னு உன் மைண்ட் சொல்லுது அப்படின்னா நீ அதை எழுதுனுக்காத. ஓகே. ஸோ இப்போ இதுல என்ன ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ 23.2 into 5 பாக்குறீங்க டெசிமல்ல இன்டூ 5 பண்ற அப்படின்னா ஆக்சுவலா நிறைய பேர் என்ன பண்ணுவான், இங்க ஒரு ஜீரோ போட்டு 1160 இப்படி போட்டுருவோம். இது தப்பு. ஓகே, இது தப்பு. லிசன், ஏன் அப்படின்னா இப்போ 23.2 into 10/2 வாங்க இன்டூ 10ஆல பண்ணும்போது 232/2 ஆயிடுமா, ஒரு டெசிமல் போயிடும். அப்போ கேன்சல் பண்ணா ஆன்சர் 116 தான். அப்போ டெசிமல் வேல்யூ வந்தால் அந்த டெசிமலை இக்னோர் பண்ணிட்டு அப்படியே 2ஆல பண்ணிடு. சரியா? இப்போ பாரு 73.4 into 5 73.4 into 5 டெசிமல் வேல்யூவை இக்னோர் பண்ணிடு. அவ்வளவுதாங்க, முடிஞ்சு. சரி, இப்போ 2 டெசிமல் வந்தா அப்ப ஆன்சர் என்னது? ஒரு டிஜிட் தள்ளி போயிடும். 10ஆல மல்டிப்ளை பண்றோம்னா ஒரு டிஜிட் தள்ளி போயிடும். 6124.3 வந்துடும். சரியா? இப்போ 2ஆல டிவைட் பண்ணு. இப்போ 2ஆல டிவைட் பண்ணா 3 2s are 62.15 3062.15. சரி, ஸோ அப்போ டெசிமல் வேல்யூ எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது எதுக்கு? மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. ஸோ எல்லாருமே கிளியரா? ஸ்பீடா போட முடியும்ல? எஸ். ஸோ அடுத்து வா. அடுத்து பாரு, இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 25 டிவிஷன் ஆஃப் 25. ஒரு நம்பரை 25ஆல மல்டிப்ளை பண்ற, ஒரு நம்பரை 25ஆல டிவைட் பண்ற. ஓகே, ஸோ இந்த ரெண்டு கேஸுக்குமே நான் ஒன்று சொல்றேன். ஃபர்ஸ்ட் 000 25 1. So listen pa. 100/4 okay, no issues. So listen, இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 00 வந்தா இது எல்லாமே ரிமைண்டர் ஞாபகம் வச்சு. இது எல்லாமே நீ ரிமைண்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, ஸோ 000 25 1 52 75 3 இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்த்தேன் அப்படின்னா 43275 டிவைட் பை 25 பாருங்க. ஒரு நம்பரை 25ஆல டிவைட் பண்ற. ஓகே, ஒரு நம்பரை 25ஆல டிவைட் பண்ற. இப்போ என்ன பண்ணுன்னு பாரு, இந்த ஒரு நம்பர் வந்து 25ஆல எக்ஸாக்டா டிவைட் ஆகுது அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்த்த அப்படின்னா இந்த நம்பரா இருக்கணும். 00 இருக்கணும்,
25 இருக்கணும், 50 இருக்கணும், 75 இருக்கணும், மல்டிபிள்ஸ் ஆஃப் 25 இருக்கணும். புரியுதாப்பா? ஒரு நம்பர் வந்து 25 டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ற அப்படின்னா அந்த நம்பர் வந்து லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எப்படி இருக்கணும், இது ஏதாவது 4 நம்பரா இருக்கணும், ரைட்? சரி, இப்போ இந்த 4 நம்பர்ல வந்து இந்த 75க்கு ரிமைண்டர் என்னங்க? 3யா? இந்த 3ய இங்க ஓரமா வச்சுக்க. மீதி இருக்கிற நம்பரை மட்டும் 4 மல்டிப்ளை பண்ணு. மீதி இருக்கிற நம்பரை மட்டும் 4 மல்டிப்ளை பண்ணு. 4 2s are 8, 4 3s are 12, 4 1728 1728 பிளஸ் 3, அந்த 3யை ஆட் பண்ணி விட்டுரு. 1731. அவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் ஆன்சர். டைரக்டா இதை டிவைட் பண்ண அப்படின்னா இதுதான் ஆன்சர் வரும். ஈஸி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. ஈஸி தான். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒரு நம்பரை டிவைட் பண்ற 56450 டிவைட் பண்ற. அப்போ இதோட ரிமைண்டர் என்ன? 2 ஓரமா வச்சுக்க. இதை இன்டூ 4 பண்ணு. 2252 plus 2 2258. அவ்வளவுதான்பா. சோ நீ ஒரு எக்ஸாம்பிள் பண்ணு. ஓகே, இதை ஒரு எக்ஸாம்பிள் பண்ணு. ஸோ 0 0ன்னு வந்தா இது 0 தான். நெக்ஸ்ட் 4 பண்ற 20 24 25. ஆன்சர் 660. ஓகேங்க. ஸோ எல்லாருக்குமே இது கிளியர்ல? இது டிவிஷன் ஆஃப் 25. இது டிவிஷன் ஆஃப் 25. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட் வா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 25 பாரு. மல்டிபிள்ஸ் ஆஃப் 25னா ஒரு நம்பரை 25 மல்டிப்ளை பண்ற. அகைன் 000. எல்லாமே ஒண்ணுதாங்க. பேச்சு ராமலட்சுமி எல்லாமே ஒண்ணுதான். 100/4. ஓகே. ஸோ பட் இருந்தாலுமே உனக்கு எது ஃபாஸ்டா இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அப்போ 728 into 25 பார்க்குறேன். ஓகே. ஸோ லிசன், இப்போ இதை வந்து 100/4 எல்லாமே ஒண்ணுதான். ஸோ அப்போ இந்த 25 மல்டிப்ளை ஆகுதுன்னு பார்த்துட்டு அப்படின்னா இந்த நம்பரை மட்டும் 4 டிவைட் பண்ணு. 4 டிவைட் பண்ண அப்படின்னா நமக்கு என்னங்க வரும்? 1 4s are 4, 32, 182. எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்கு? ரிமைண்டர் என்ன? எக்ஸாக்டா டிவைட் ஆயிடுச்சா? எக்ஸாக்டா டிவைட் ஆயிருச்சா? ரிமைண்டர் 0. கரெக்டா? ரிமைண்டர் 0 அப்படின்னா 00 போட்டுரு. முடிஞ்ச ஆன்சர். ரிமைண்டர் 0 அப்படின்னா 00 போட்டுரு. ஆன்சர் 18200. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. 531 into 25. 25 மல்டிப்ளை பண்ற. ஓகே. அப்போ இதை மட்டும் 4 டிவைட் பண்ணு. ஸோ எல்லாமே ஈஸி தாங்க. ஸோ உனக்கான ரிமைண்டரை நான் ஞாபகம் வச்சுக்க சொல்றேன். உங்களுக்கு எது பெஸ்டா ஃபீல் பண்றீங்களோ அதை ஃபீல் பண்ணுங்க. ஸ்ரீ சம்பவம் நான் சொல்லியிருக்கேங்க, இதுலயும் சொல்லியிருக்கேன், பிளேலிஸ்ட்லயும் சொல்லியிருக்கேன்.
ஸோ இதை 4 டிவைட் பண்ண அப்படின்னா 1 4s are 4, 4 3s are 12, 1 பார்த்தீங்கன்னா 4 2s are 8, ரிமைண்டர் 3 அப்படின்னா 75 போடு. ஆன்சர் ஓவர். இப்போ இதை ஏன் சொல்றேன்னா, இப்போ 531 into 25 பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். 531 into 100/4 ஓகே சரியா. அப்புறம் 531,000/4 போடுறீங்கன்னா இங்கேயும் நீ கேன்சல் பண்ணி தான் இருக்கு போற. 1 3 2 அகைன் இது ஒரு கேன்சல் ஆகும், அதுவும் இது ஒரு கேன்சல் ஆயிட்டு இருக்கும். ஸோ இந்த இடம் பார்ட் கொஞ்சம் டைம் வேஸ்ட். ஸோ அப்போ பெட்டர் உனக்கு தெரியுது. இதுக்கப்புறம் ரிமைண்டர் 3 அப்படின்னா 75 தான். இதெல்லாம் மைண்டுக்குள்ள வச்சு ஒன்ஸ் ஒரு வாட்டி மைண்டுக்குள்ள ஏத்திட்ட அப்படின்னா, நான் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்க நமக்கான பிரச்சனை என்னன்னா, இப்போ நீ என்ன ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் என்ன ரெகுலரா நீ ஃபாலோ பண்ணிட்டே வர அப்படின்னா உனக்கு தெரிஞ்சிடும். அதாவது என்னுடைய வேவ் லென்த் உனக்கும் அந்த அந்த வைப்ரேஷன் உனக்கும் வந்துடும். நான் அடுத்து இந்த ஸ்டெப் தான் நான் கொண்டு போறேன், நான் அடுத்து இந்த ஸ்டெப் தான் கொண்டு போறேன்றது உனக்கு சொல்லிடும், உன் மைண்ட் சொல்லிடும். சார் வந்து இதுதான் நம்ம அடுத்து போறாரு அப்படின்னு சொல்லி உனக்கு தோணும். நீங்க யாராவது என்னுடைய பழைய ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு வேவ் லென்த் வந்துடும் சரியா. இப்போ இங்க என்ன இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதாவது கால்குலேஷன் ட்ரிக்ஸ் யூடியூப்ல அடிச்சா அப்படின்னா 10 வீடியோ வரும். இந்த 10 வீடியோவும் பார்ப்பேன். ஓகே, இதுல ஒரு மாதிரி சொல்லுவான், இதுல ஒரு மாதிரி சொல்லியிருப்பான். நமக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். நம்ம 5 ட்ரிக்கு கத்துக்கணும்பா, பயங்கரமா எக்ஸைட்மெண்ட் ஆயிடும். நீ எக்ஸாம் போனவனே 728 into 25, ஐயோ ஃபர்ஸ்ட் வீடியோவா செகண்ட் வீடியோவா 30 வீடியோவா வரல. 5 8s are 40, 5 2s are 10, 14, 7 5s are 36, 4 8 2s are 16. இதை போட்டு ஆல்ரெடி இங்கே 10 செகண்ட் ஓவர். அப்ப எக்ஸாம்ல ஆல்ரெடி நார்மலா தெரிஞ்ச ட்ரிக்கு கூட நீ போட்டுருவ சரியா. சோ இங்க என்ன ஒரு கட்டமைப்புனா, உனக்கு யாரும் 10 ட்ரிக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு அவார்ட் தரேன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு அவார்ட் செரமோனி எல்லாம் வச்சு வைக்க போறது இல்ல சரியா. சோ அப்போ இங்க பிரச்சனை அதுதான். ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, அவர் சொன்னதுதான், ஒரு ஆபீசர் சொன்னது, ஐஏஎஸ் ஆபீசர் சொன்னது சரிங்களா. என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அவர் இப்போ ஒரு பசங்கள்லாம் வந்து ஒரு நியூ இயர் செரமனி இந்த மாதிரிலாம் அப்போ ஏதாவது ஒரு சீஃப் கெஸ்ட் கூட்டு வந்து பேசுவாங்க. ஸோ அப்போ இந்த அவர் சொன்னதுதான் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவர் வந்து குரூப் ஒன் கிளியர் பண்ணி அப்புறம் ஐஏஎஸ் கேட்டகரிக்கு போனாரு. ஸோ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் 10 புக்கை படித்தேன், ஒரு எக்ஸாம் கூட கிளியர் ஆகல. ஆனா ஒரு புக்கை நான் 10 முறை படித்தேன், குரூப் 1 கிளியர் பண்ணிட்டேன். 2 பவர்ஃபுல்லான வார்த்தை சரிங்களா. ஏன் சொல்றேன்னா, நீ ஃபாலோ பண்ற சோர்ஸ் அந்த மாதிரி இருக்கணும். 10 புக்கை படித்தேன், நான் ஒரு எக்ஸாம் கூட பாஸ் பண்ணல, ஆனா ஒரு புக்கை 10 முறை படித்தேன் அகெயின் அண்ட் அகெயின். அப்போ ஒரு சோர்ஸை நீ வந்து ரிப்பீட்டடா நீ ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னா சரிங்களா. ஓகே, இதை விட அது பெஸ்டா இருக்கும், அதை விட இன்னொன்னு பெஸ்டா வந்து தான் இருக்கும். ஓகே, உனக்கு இப்போ பேங்க் கிளர்க் பாக்குற அப்படின்னா கிளர்க்கை விட பிஓ பெஸ்ட் தான், பிஓ விட ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பெஸ்ட் தான், ஸ்பெஷலிஸ்ட் அப்படியே போவ ஸ்கேல் 2 ஸ்கேல் 3 அதோட பெஸ்டா தான் தெரியும். ஆனா நீ ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும்ல ஃபர்ஸ்ட். இங்க அப்படியே நீ டைவர்ட் ஆயினுப்பான், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வேஸ். இங்க அப்படியே எந்த ஜாப் போலாம், இதை போலாமா. இங்க ஏதாவது ஒரு எக்ஸாமுக்குமே நீ ஃபாலோ பண்ணிருக்க மாட்டேன் சரியா. ஸோ அப்போ ஒரு சோர்ஸை எடு, அந்த சோர்ஸ் கூடவே நீ ஸ்ட்ரிக்டா இரு சரிங்களா. இப்போ நான் மேக்ஸுக்கு நிறைய சொல்லிட்டேன், இதே தாங்க எல்லாருக்குமே இதே தான். அப்போ ஒரு சோர்ஸை ஃபாலோ பண்ற அப்படின்னா கடைசி வரைக்கும் அதை பண்ணிட்டே இரு. ஸோ வாங்க, ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ நீ ஃபாலோ பண்ணிக்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு.
634 into 25 into 25. உன் மைண்டுக்குள்ள இருக்கு 75 னா 3, 50 னா 2, 25 னா 1, 00 னா 0. அடேவா 4 ஆல பண்ணு. 4 ஆல பண்ணு அப்படின்னா 1 4s are 4, 2, 5 4s are 20, 3, 5 8s are 32. 2 னா ரிமைண்டர் 0, 50 அவ்வளவுதான் ஓவர். 15850 முடிஞ்சு. ஓகேயா? சரிப்பா. ஸோ இது மல்டிபிள்ஸ் ஆஃப் 25. சரி, இப்போ அங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அந்த 5 ஆல கேங்க, அது யாராவது சொல்றீங்களா? இப்போ ப்ரீவியஸா எரேஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எரேஸ் பண்ணிட்டேன். 6975 6975 6975 by 75, ரைட். அப்போ எனக்கு 75 பார்த்தா அப்படின்னா 25ல டிவைட் ஆகும். இதுவும் 25ல டிவைட் ஆகுமா? எஸ். கேன்சல் பண்ணு. 25 பார்த்தா அப்படின்னா 25 3s are 25 3s are இது 25ல டிவைட் பண்றோம் அப்படின்னா இன்டூ 4 ஆங்க. into 4 9 4s are 36, 6 3 6 4s are 24, 27. அப்போ இதோட ரூட் என்ன? 3. அப்போ 3 ஆட் பண்ணா 279 by 3. இப்போ கேன்சல் பண்ணு. ஆன்சர் 93. முடிஞ்சு. புரியுதாப்பா? அப்போ 5 எல்லாம் கேன்சல் பண்ணாத. ஓகே. இப்போ கால்குலேஷனை வந்து இதை டெய்லி பேசிஸ்ல ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இதை விட்ட அப்படின்னா நமக்கு அங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருப்ப கால்குலேஷன்ல. அப்போ எப்படி டெய்லி, ஸோ டெய்லி பார்த்த அப்படின்னா நீ கொண்டு வரது தான் எவ்வளோ லெவல் நீ போயிட்டு இருக்க, அதுதான். ஸோ உண்மையிலேயே ஸ்பீட் மேக்ஸ்ன்றது நீ கால்குலேஷன் ஒர்க்கை எவ்வளோ எஃபிஷியண்டா நம்ம கொண்டு போறோன்றது தான். ஓகே, சரிங்க. ஸோ இன்னொரு லாஸ்டா ஒன்று பார்த்துடலாம். லிசன், லாஸ்டா ஒன்று பார்த்துடலாம். இப்போ 75 into 75, 65 into 65, 45 into 45, இதெல்லாம் அது மல்டிபிள்ஸ் ஆஃப் 5லே வர ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸ்ரீ சம்பவம் இன்னைக்கு வந்து பார் கிராஃப்ங்க, டிஐ. ஸோ எல்லாருமே கொஞ்சம் டிஐ செஷனை எல்லாமே அட்டன் பண்ணுங்க, யூடியூப் செஷனு. சரியா? பார் கிராஃப். சரி லிசன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் நம்பரா 5ஆல வருது அப்படின்னா, ஸ்கொயர் நம்பரா 5ஆல, தினேஷ்குமார் எல்லா லிங்க்குமே நான் குரூப்ல டெய்லி அப்டேட் பண்ணி தான் இருக்கேன். குரூப்ல கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. சரியா? இல்லைன்னா நீங்களே அடா 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சரி. ஸோ இந்த மாதிரி ஸ்கொயர் நம்பரா பாக்குறீங்க அப்படின்னா, ஸ்கொயர் நம்பரா பார்க்கும்போது 5 5s are 25, 7 அதுக்கு அடுத்த நம்பர் 8, 7 8s are 56. அவ்வளவுதாங்க. இதை மட்டும் பண்ணிட்டு அடுத்து அதே மாதிரி தான். இப்போ 65 into 65 பாக்குறீங்கன்னா 5 5s are 25, 6க்கு அடுத்த நம்பர் என்ன? 7, 6 7s are 42. ஆன்சர் ஓவர். சரியா? ஸோ 45 into 45, 5 5s are 25, 5க்கு அடுத்த நம்பர் 4க்கு அடுத்த நம்பர் 5, 5 5s are 20. இது எல்லாமே ஸ்கொயருக்கு. இப்போ மைண்ட் கால்குலேஷன்ல சொல்லு. 85 முடிஞ்சு. 7 9 பான் 7225 மைண்ட் கால்குலேஷன். 8க்கு அடுத்த நம்பர் 9, நெக்ஸ்ட் நம்பர். சரியா? 95 90 25. சரி, 105 105
105 அவ்வளோதாங்க. 105 பார்த்தா 5 5 25 11 110 ஆன்சர் 110 25 முடிஞ்சு. சரி, இப்போ ஸ்கொயர் நம்பர் இல்லாம வேற மாதிரி வந்தால், அதாவது இப்போ 35 இன்டூ 75, 45 இன்டூ 65, 65 இன்டூ 95 இந்த மாதிரிலாம் வந்தா சரியா, 5 எண்டிங் வித் 5, எண்டிங் வித் 5 மல்டிபிள் வந்து எண்டிங் வித் 5. ஓகே, ஸோ அப்போ நான் சொல்றேன், அதாவது எண்டிங் வித் 5ஆல வருது அப்படின்னா, ஸோ ஒரு ஈவன் இல்லைன்னா ஈவன், ஆடு ஆடு மாறி வந்தால், ஒரு ஈவன் ஒரு ஆடு மாறி வந்தால், அதாவது என்ன ஈவன் ஈவன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி பாருங்க 5க்கு முன்னாடி ஈவன் நம்பர், இங்க ஈவன் நம்பர், இதை பார்த்தா ஆட் நம்பர் ஆட் நம்பர், இங்க மாறி இருக்கு, ஒரு ஈவன் ஒரு ஆடு மாறி இருக்கு சரியா. ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா, லிசன், ஸோ ஈவன் இன்டூ ஈவன் வந்தா, ஆடு கேஸ்லயும் வந்தா, ஒரு ஈவன் மாறி வந்தா, ஓகே, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், லாஸ்ட் 2 டிஜிட்ஸ், லிசன் பா, லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் ஈவன் ஈவன் வந்தா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 தான், ஆடும் ஆடும் வந்தா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 25 தான், ஈவன் ஆடா வந்தா லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 75. இது வந்தா மட்டும் மாறும், மாறி வந்தா, மாறி வந்தால் இது மட்டும் மாறும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பாரு, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சேம் 25 ஆப்போசிட் 75 அவ்வளவுதான். ஸோ ஆட் நம்பர் இப்போ ஈவன் பார்க்குறேன், 45 இன்டூ 65 பார்க்குறேன்னு வச்சுங்க, அப்போ 5 5 ஆன்சர் என்ன 25 முடிஞ்சு. இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணு, 6 4s ஆர் என்ன, 6 4s ஆர் 24, 6 4s ஆர் 24 சரியா. அதுக்கு அடுத்து ஆட் பண்ற, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ற, அதுக்கு அடுத்து ஆட் பண்ற, ஆட் பண்ணனா 10 10 ஆட் பண்ணதை 2ஆல டிவைட் பண்ற, ஆட் பண்ணதை 2ஆல டிவைட் பண்ற, 10/2 5, அப்போ 5 ஆட் பண்ணி 29, ஆன்சர் ஓவர், ஆன்சர் 29 25 சரியா. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டே வரேன் பாரு. இப்போ இன்னொரு 20, அதாவது 25 வேண்டாம், ஆல்ரெடி பார்த்தாச்சு. 65 இன்டூ 85 பார்க்குறேன், 85 பார்க்குறேன், ஈவன் ஈவனாங்க 25, 6 8s ஆர் 48, 6 + 8 14, 14/2 7, 7 வச்சு ஆட் பண்ற, 15 5 5525 ஓகே சரிப்பா. ஸோ அடுத்து பாரு, அடுத்து பார்த்தோன்னா ஒரு இதே தான், எல்லாத்துக்குமே இதே தான். ஸோ இது பார்த்தா 78 இன்டூ 90, சாரி 75, 75 இன்டூ 95க்கு ஆடு ஆடு ஈவனா இருக்கு, அதாவது ஆடு ஆடுனா சேம் 25 தான், 7 9s ஆர் 63, 7 + 9, 7 + 9 பார்த்தா அப்படின்னா 16, 16/2 8, 8 பண்ணினா 71, ஆன்சர் 7125, 7125 சரி. மாறி வந்தா 65 இன்டூ 95 இந்த மாதிரி மாறி வந்தா, மாறி இருக்கா, மாறி இருந்தா 75, மாறி இருந்துச்சுன்னா 75. ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்றேன், 6 9s ஆர் 54, 6 + 9 15/2 சார் நெகட்டிவ்ல வருது சார் அப்படின்னா நெகட்டிவ் விட்டுரு, நெகட்டிவ் தேவையில்லை, வெறும் 7 மட்டும் எடுத்துக்க, அப்ப 7 மட்டும் பார்த்தா அப்படின்னா 61, 6175 ரைட். ஸோ multiples of 5, 25, division of 25 other than ending with 5, divisibility rule முடிஞ்சுப்பா. எதுங்க டவுட், லாஸ்ட் சம்மா அதே தாங்க, 65 95 பாக்குறீங்க சரியா, 5 5s ஆர் இங்க முன்னாடி பாக்குறேன், முன்னாடி பார்த்தனா மாறி இருக்கு 75, லாஸ்ட் 2 டிஜிட் 75 ஓகே. ஸோ 6 இன்டூ 9, 6 9s ஆர் 6 9s ஆர் என்னங்க 54, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ண, அப்புறம் ஆட் பண்ற, ஆட் பண்ணினா என்ன 9 + 6 15, 15 டிவைட் பை 2னா 7.5, பாயிண்ட் வந்தா பாயிண்ட விட்டுரு, பாயிண்ட் தேவையில்ல, வெறும் 7 மட்டும் எடுத்துக்க, 7 மட்டும் பாத்துக்க, ஆன்சர் 60. டெசிமல் வந்தா விட்டுருங்க. ராஜாராமன் ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்குங்க,
got it. Yes, aptitude with. சரியாப்பா. ஸோ செஷன் முடிஞ்சிரும். இன்னைக்கான செஷன் எல்லாமே நீ பார்த்துக்க. ஓகே, ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீட் மேக்ஸ் கிளாஸ் இதோட முடியுது. ஸோ எல்லாருமே லைவ் வந்துருங்க சரிங்களா. ஸோ லைவ் யூடியூப்ல 8 மணிக்குங்க. யூடியூப்ல லைவ் 8 மணிக்கு. ஸோ ஹோம்ஒர்க் நல்ல ஞாபகப்படுத்திட்டீங்க. ஹோம்ஒர்க் பார்த்தா அப்படின்னா கியூப் அப் டு 30 சரிங்களா, அப் டு 30 ஸ்கொயர் வேல்யூ அப் டு 40 13th டேபிள் அப் டு 20 சரியா, அதாவது 13 into 1 13 into அப் டு 20 வரைக்கும். லாஸ்ட் செஷன் வீடியோ இன்னும் வரலீங்களாங்க, வந்துருங்க, டோன்ட் வரி. மேக்ஸிமம் 48 hours.